மர்மதேசம். ஜெயிலர் எங்கே இருக்காரு? ரூமில் இருக்கார் சார். குட் மார்னிங் பெருமாள். குட் மார்னிங். வாங்க அன்வர். என்ன இவ்வளவு காலையில்? என்ன இருந்தாலும் உங்களுக்கு பிடிவாதம் ரொம்ப அதிகம் அன்வர். முனிரத்னத்தை தூக்கில் போடுற வரைக்கும் நீங்கள் இங்கே வரதை நிறுத்த மாட்டீங்க போல இருக்க. அப்புறம் நம்ம தோஸ்து எப்படி இருக்கான்? ஏதாவது சொன்னானா? அவனுக்கு என்ன ராஜ மரியாதை. நாளை காலையில் தூக்குன்றதுனால எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டோம். மெடிக்கல் டெஸ்ட்லாம் கூட பண்ணியாச்சு. பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னான். அதனால் ஒரு ஃபாதர் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாளைக்கு நேரம் அவனை தூக்கில் போட்டிருப்போம். நீங்களும் நினச்சதை சாதிச்சிட்டீங்க. நோனோ, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் இன்னும் முடியல. ரத்னம் மறைச்சி வச்சிருக்கிற தங்கத்தை கண்டுபிடிச்சாதான் நான் நினச்சதை சாதிச்சிட்டேன்னு சொல்ல முடியும். என்னோட ஒவ்வொரு மூவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பெருமாளை பார்க்கணும். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு ஃபாதர். அந்த தங்கத்தை எடுக்க பல பேர் பல விதத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்வர், இந்த ரத்னத்தோட காதலி மங்காவை மீட் பண்ணீங்களா? அவளை மீட் பண்ணால் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமே. மீட் பண்ண பெருமாள், பட் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. குட் மார்னிங். குட் மார்னிங் ஃபாதர். வாங்க. இவர் இன்ஸ்பெக்டர் அன்வர். நீங்கள் பாவ மன்னிப்பு தரப்போகிற கைதிக்கு இவர் தான் தண்டனை வாங்கி கொடுத்தார். குட் மார்னிங் ஃபாதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஃபாதர் உட்காருங்க. பரவாயில்ல. நண்பரை பார்க்க போலாமா? பார்க்கலாம் ஃபாதர், வாங்க. ஃபாதர், ரத்னத்தை போய் நண்பன்னு சொல்கிறீங்களே, 16 கொலைகளை பண்ணியிருக்கான். பெரிய கொலைகாரன் ஃபாதர் அவன். எல்லாருமே கர்த்தருடைய குழந்தைகள் தானே. என்ன ஃபாதர் நீங்கள் இப்படிப்பட்டவனெல்லாம்? அமைதியார். ஒரு சின்ன உதவி. என்ன சொல்லுங்க, முடிஞ்சா செய்கிறேன். முனிரத்னம் கடைசியாக கேரளா வியாபாரிகளை கொலை பண்ணிட்டு அவங்கக்கிட்ட இருந்த 2 கோடி ரூபாய் தங்கத்தை கொள்ளையடிச்சிட்டான். இந்த கொலையைத்தான் எங்களால் நிரூபிக்க முடிஞ்சதை தவிர தங்கத்தை எங்கே ஒளிச்சு வச்சிருக்காங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கல. இதுவரைக்கும் யாரையும் பார்க்க விரும்பாத முனிரத்னம் கடைசியாக உங்களை தான் பார்க்க விரும்புகிறான். அப்படின்னா அந்த தங்கத்தை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவன் சொல்லலினாலும்
எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அவன்கிட்ட கேட்டு. அப்படி நான் செஞ்ச அது பாவம் இல்லையா? அரசாங்கத்துக்கு சேர வேண்டியதை சேர்க்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அவங்கிட்ட சேர்க்கறது தான் என்னுடைய கடமை. ஃபாதர், இருந்தாலும் முயற்சி செய்கிறேன். ரத்னம், ரத்னம், உன்னை பார்க்க ஃபாதர் வந்திருக்கார். என்கிட்ட நீ தப்பிச்சிட்ட. ஆனா உன்னை நான் விட மாட்டேன்டா. பெருமாள் சார், இவனை கூட்டு போங்க. நான் பாதிரியார்கிட்ட பேசணும். கூட்டு போங்க. வாங்க அன்வர், ப்ளீஸ் வாங்க. உன்னை விட மாட்டேன்டா. வாங்க அன்வர். அவனுக்கு இன்னும் உங்க மேல கோபம் குறையல போல இருக்கு. பெருமாள், நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன், என்ன விஷயம்? எனி இன்ஃபர்மேஷன்? ரத்னம் தப்பிக்கிறதுக்கு யாராவது உதவி செய்ய போறாங்களா? நோனோ, இந்த கைரேகை சாஸ்திரக்காரன் தான். யார் அந்த பாஸ்கர் தாஸ்? நமக்கு காதல பூ சுத்தினானே அவனா? அவனே தான். ஏன், என்னை பத்தி ஏதாவது தாறுமாறா சொன்னானா? இல்லை, முனிரத்னம் ஜெயிலேருந்து தப்பிச்சிருவானா? அப்போ ஏற்படுற குழப்பத்தில் நீங்கள். நான் என்ன செத்து போயிடுவேன்னு சொன்னானா? இல்லை, காயம்படும் சொன்னா. என்ன அன்வர், இதெல்லாம் நீங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களே. பெருமாள், இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு கனவு. அந்த பாஸ்கரதாஸ் சொன்னது அப்படியே என் கனவுல வந்துச்சு. பட் நான் அதை நம்பலை. இருந்தாலும் நீங்கள் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? அதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு வார்ன் பண்ணினேன். தேங்க்யூ அன்வர், தேங்க்யூ வெரி மச். கவலைப்படாதீங்க அன்வர். முனிரத்னம் தங்கம் எங்க இருக்குன்ற விஷயத்தை கண்டிப்பா ஃபாதர் கிட்ட சொல்லிடுவான். ஐ ஹோப் ஸோ. வாங்க ஃபாதர். ரத்னம் ஏதாவது சொன்னானா? தங்கத்தை பற்றி எதுவும் சொல்லலை. தான் செஞ்ச கொலைகளுக்கு தான் பாவ மன்னிப்பு கேட்டேன். பரவாயில்ல அன்வர். அப்போ நான் புறப்பட்டுமா? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ வெரி மச். கஸ்மாலாம் இதோ வந்துட்டானே. அண்ணே, எவ்வளவு நேரம்டா ஒரு ரீலை சுத்துவ? இதோ முடிஞ்சு போச்சுண்ணே. யாரா அவன்? வேலைக்கு சேர்ந்து 6 மாசமா ஆச்சுன்னு ஒரு வேலை கூட ஒழுங்கா கத்துக்கல. நீ எல்லாம் முறுக்கு வைக்க தான்டா லாய்க்கு தரித்திரம். நிம்மதியா ஒரு பீடி பிடிக்க முடியுதா? அண்ணே பேசாதடா. இந்த நாய் பழப்பெல்லாம் இன்னும் 6 மாசத்துக்கு தான். அதுக்கப்புறம் இதுவே பழகி போய்டுன்றீங்களா? தூத்தெரி பாய பெனாயில் போட்டு கழுவு. இன்னும் 6 மாசத்துக்கு அப்புறம் நான் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறேன்டா. காரு, பங்களா, பட்டு வேட்டி, பட்டு ஜிப்பா, வெள்ளை செருப்பு, காலங்காத்தால வெள்ளி சொம்புல இளநி தண்ணி. இதெல்லாம் நான் சொல்லலடா, என் ரேகை சொல்லுது. அண்ணே என்ன மறந்துடாதீங்கண்ணா. அண்ணே பாப்போம். என்னப்பா பாப்பாங்கிறிய? படம் நல்லா இல்லையா? ஐயோ முதலாளி, படம் சூப்பரா இருக்கு முதலாளி. படம் நல்லா இருக்குன்னு சொல்லி கார்பனை அதிகமாக வச்சு எரித்து விடாதீங்க. ஏன்னா கார்பன் விலையெல்லாம் எகிரி போயிருச்சு. நைட் ஷோ தானே, இருட்டாக இருந்தால் என்ன,
கார்பனை கொஞ்சம் தூரமாக வச்சே இருங்க. ம் சரிங்க. வெளிச்சமாக தான் இருக்கு. நான் புறப்படுறேன். லிங்கம் தியேட்டரை பூட்டி வீட்டில் சாவியை கொடுத்துரு. குழந்தை மீனாட்சி வீட்டில் தனியாக இருப்பான். முதலாளி, மீனாட்சி அக்கா இங்கே தான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ வந்தா? அது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. நான் தான் கடைசி வரிசையில் உட்கார வச்சேன். அங்கே போய் பாருங்க. கடைசி ரோவா? ஆமா. மீனாட்சி அது யார்? அது வயசு பையன் கூட. பா நான் புறப்படுறேன்ப்பா. வழி வழி விடு. இது இந்த குப்பையெல்லாம் யாருது? தோ அண்ணன் முதலாளி. ஏன்பா உன் குப்பையெல்லாம் இங்கேயே வச்சிருக்க? எடுத்துரு முதலாளி. சரி எடுத்துரு. முதலாளி என்ன பழைய படம் எம்ஜிஆர் படம் விலைக்கு வருது. அட்வான்ஸு உன்னை திருத்தவே முடியாது. இந்த ஏவெல்லாம் இன்னும் 6 மாதத்துக்கு தான். இந்த மூர்த்தி புது கார்பனை போடுறான். முருகா. மீனாட்சி. அப்பா இவரு திருநாவுக்கரசு தானே? தெரியும், நம்மூர் பையன். வணக்கங்க. வணக்கம் தம்பி. உங்களை பற்றி மீனாட்சி என்கிட்ட சொல்லியிருக்கு. நீங்கள் 2 பேரும் விரும்புகிறத பற்றியும் சொல்லியிருக்கு. அதுக்காக நீங்கள் 2 பேரும் இப்படி தியேட்டரில் சந்திக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், பெரியவங்க பேசும்போது குறுக்க எதுவும் பேசக்கூடாது. என் பொண்ணு விரும்பினாலேங்கிறதுக்காக உங்கள் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். இதை பற்றி உங்கள் அம்மா கிட்டையும் நானே வந்து பேசுகிறேன். அது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சந்திக்கவே கூடாது. மீனாட்சி வா வாத்தா. வாத்தா காரில் ஏறி உட்கார். நான் தம்பிகிட்ட பேசிட்டு வரேன். தம்பி இங்க வா. சாப்பிட்றது பழைய சோறாக இருந்தாலும் வெளியே போடுற இலையில எண்ணெயை தடவி போடுறது தான் எங்கள் குடும்ப வழக்கம். குடும்ப கௌரவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அசட்டு பிசட்டு காரியமெல்லாம் பண்ணிக்கிட்டு நிற்காத. நீ புறப்படு. முருகா. முதலாளி. ஏண்டா இதை நான் திறந்துக்க மாட்டேனா? நீ போய் கேஷ் பாக்ஸ் பூட்டி கிடக்கான்னு பார்த்துக்கிட்டு ஆப்ரேட்டர் ரூமு ஆஃபீஸ் ரூம் எல்லாம் பூட்டிக்கிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சேர். சரிங்க முதலாளி. அங்கிட்டு இங்கிட்டு பராக்க பார்த்து நிற்கக்கூடாது. என்ன கேட்ட தோற போ. சீக்கிரம் வா. சரிங்க முதலாளி. உங்கள் ஐக்கிய ரேகை இதய ரேகையை தொடுது. நீங்கள் உங்கள் மனைவியை 6 மாசமா பிரிஞ்சிருப்பீங்களே, உண்மைதானே? நான் போறேன். உன் கூட வாழறது ஒரு சவத்தோட வாழற மாதிரி. நீ ஒரு உணர்ச்சியற்ற ஜென்மம். நீ ஒரு நல்ல மனுஷனா இருந்தா என்ன பார்க்க வராத. உன் ஆஸ்தி அந்தஸ்து எதுவுமே எனக்கு வேண்டாம். நீ என்ன பார்க்க வராம இருந்தா அதுவே போதும். நான் போறேன்.
ஏன் ரத்னம் தூங்கலை? யோகாசனம் பண்ணிட்டு இருக்க? காலையில் தூக்குனா டென்ஷனாக தான் இருக்கு. நீ உள்ள டென்ஷனாக இருக்க, நான் வெளியே டென்ஷனாக இருக்கேன். கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு படு, காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவாங்க. கவலைப்படாது. மார்கழி மாதம் சாவுன்னா நேராக சொர்க்கத்துக்கு போவோன்னு சொல்லுவாங்க. நீ எத்தனை பேர் அல்பாயுசில் அனுப்பிச்சிருப்ப? ரத்னம், உனக்கு கைரேகை ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கா? நேற்று ஒரு கைரேகை ஜோசியக்காரன் வந்தான். ஒரு ரேகையை பார்த்துட்டு உனக்கு ஆயுஷ் 90ன்னு சொன்னான். நீ தூக்கில் போட்டாலும் சாக மாட்டியான். தமாஷா இல்லை? இதை விட தமாஷா என்ன தெரியுமா? நீ இந்த ஜெயிலேருந்து தப்பிச்சிருவியா, தப்பிக்கும் போது எனக்கு அடிபடுமா. ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? ஆனா ஒரு விஷயத்தை ரொம்ப கரெக்டா சொல்லிட்டான். என் கைரேகையை பார்த்துட்டு என் வைஃப் என்னை விட்டு ஓடி போன விஷயத்த சரியா சொல்லிட்டான். இது வரைக்கும் இதை பத்தி யாருக்குமே தெரியாது. என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இதுல உனக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? ரத்னம், என் வைஃப் என்னை விட்டு ஓடி போன விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடாத. நீ யாருக்கிட்ட சொல்ல போற? நீயே காலையில போய் சேர போற. ரத்னம், நான் உனக்கு ஒரு டிப்ஸ் தரேன். காலையில தூக்கில் போடும்போது கருப்பு துணி போத்துவாங்க. அப்போ ரொம்ப டென்ஷனா இருக்கும். 1, 2, 3, 4 எண்ண ஆரம்பிச்சிரு. 15 வாரத்துக்குள்ள காரியம் முடிஞ்சிடும். என்ன, எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? ரொம்ப வளரிட்டனோ?